லைஃப் அஸ்ட்ராலஜி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் சந்திரனுடைய கிரக பயிற்சி. இந்த 3 ராசிக்கும் டிசம்பர் 17லேருந்து ஜாக்பாட் அடிக்க போகுது. அந்த 3 ராசி யார், அந்த ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டால் ஃப்யூச்சரில் இவங்களுடைய ஃபைனான்ஸு ரீதியாக சேஃப்டியாக இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்களை அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3 ராசிக்காரவங்களும் அந்த 3 ராசிக்காரவங்க யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கிரகங்கள்லே சந்திரன் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவருங்க. அதுவுமே இவர் ஒரு ராசியில் 2.5 நாட்கள் வரை இருப்பார். குறுகிய நாட்களில் சந்திரன் ராசியை மாற்றுவதனால மற்ற கிரகங்களோடு இணைந்து அப்பப்போ பார்த்திங்கன்னா சுபம் இல்லைன்னா அசுப யோகங்களை, அதாவது நல்லது அல்லது கெட்டதை நமக்கு செய்யக்கூடியது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் செவ்வாயும் சந்திரனும் இணைஞ்சு மிகவும் மங்களகரமான மகாபாக்கிய ராஜயோகம் உருவாக இருக்குது. இந்த ராஜயோகத்தால் சில ராசிக்காரவங்க நல்ல நிதி நன்மையை பெறுவதோடு எல்லா துறையிலையும் நல்ல வெற்றியையும் பெற போகிறாங்கங்க. ஜோதிடத்தின்படி பார்த்திங்கன்னா டிசம்பர் 17ஆம் தேதி சந்திரன் கடகராசிக்குள்ளே நுழையிறாரு. இந்த கடகராசியில் ஏற்கனவே செவ்வாய் பயணித்து வராரு. இதனால் செவ்வாய் மற்றும் சந்திரனோட சேர்க்கையினால் மகாபாக்கிய ராஜயோகம் உருவாகியுள்ளது. இந்த யோகமானது டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. இந்த ராஜயோகத்தோட தாக்கம் அனைத்து ராசிகளுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியது. இப்போ அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரவங்க. இந்த மேச ராசியில் 4வது வீட்டில் மகாபாக்கிய ராஜயோகம் உருவாகி இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரவங்க குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பையும் பெறுவாங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். கனவெல்லாம் நனவாகும். தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறுவீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் எல்லாம் திறக்கப்படுங்க. அடுத்த ராசிக்காரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க. இந்த சிம்ம ராசியோட 9வது வீட்டில் மகாபாக்கிய ராஜயோகம் உருவாகி இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரவங்க பலவிதமான நன்மைகளை பெறுவாங்க. சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு தேடி வரலாம். வணிகர்களுக்கு புதிய ஆர்டர் மூலம் நிறைய லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவும் கிடைக்கும்னு சொல்லலாம். இதனால் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியும் நிறைய பணத்தையும் சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். உங்களோட இலக்குகளை நீங்கள் சீக்கிரமாக அடைவீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் எல்லா விதத்துலேயுமே பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசிக்காரவங்க 3ஆம் ராசிக்காரவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரவங்க. கன்னி ராசியில் 11வது வீட்டில் மகாபாக்கிய ராஜயோகம் உருவாகி இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரவங்க நிலுவையில் இருந்த வேலையெல்லாம் வெற்றிகரமாக முடிவடையும். கடின உழைப்புக்கான பலனும் கிடைக்க போகுது. நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணையோடனான உறவு சிறப்பாகவும் இனிமையாகவும் இருக்கும். இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதி ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.